எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நான் இறால் குழம்பு தான் வைக்க போகிறேன். இறால் குழம்புக்கு வந்து நான் காய்கறி சேர்த்து தான் குழம்பு வைக்க போகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், மாங்காய் இதெல்லாம் சேர்த்து தான் நான் இன்னைக்கு இறால் குழம்பு வைக்க போகிறேன். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் நான் இறால் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் அரிஞ்சு எடுத்துட்டேன். இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் மூணு அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இந்த மாதிரி பூண்டு கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். புளி கரைச்சி இந்த மாதிரி புளி தண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி இறாலை வந்து சுத்தமாக உரிச்சிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இறால் குழம்பு வைக்க போகிறேன். நான் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி காஞ்சிருச்சு. நான் இப்போ வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைக்க போகிறேன். வந்துருச்சு. நான் வெந்தயமும் சோம்பும் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிட்டு நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் இதோட நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் கழுவி இறாலை வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு நான் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இறாலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரிஞ்சு வச்சுருக்கேன் காய்கறி அதோட சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு இதையே நான் இதோட சேர்த்துக்கிறேன். மாங்காய் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். இறால் குழம்பு இறால் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன், ஆனால் காய்கறி நிறையா சேர்த்துருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே கொஞ்சமாக புளி ஊற வச்சு அது கூட நான் உப்பும் சேர்த்து கரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் புளி தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், நான் இதை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி காய்கறி சேர்த்து இறால் குழம்பு வச்சோம்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் எப்போவுமே காய்கறி சேர்த்து தான் இறால் குழம்பு வைப்போம். இதை அப்படியே நம்ம மூடி வைக்கலாம், நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரியே குழம்பு கொஞ்சமாக தேங்காய் திருவி எடுத்துட்டேன். அது கூட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு குழம்பு கொதிச்சிட்டான்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நான் இடித்து வச்சுருக்க பூண்டை வந்து இதோட சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துட்டு இப்போ வந்து இதில் வந்து நான் தேங்காயும் சோம்பும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். எங்களுக்கு நாங்கள் தேங்காய் ஊற்றி செய்கிறோம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் தேங்காய் வேண்டியதில்லை. இப்போ இந்த மாதிரி நான் ஒரு மாங்காய் அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இந்த மாங்காயும் இதுக்குள்ள சேர்த்துக்கிறேன். மாங்காய் சேர்த்தாச்சு. இன்னொரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம்.
மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். நான் இன்றைக்கி இறால் குழம்பு செஞ்சுட்டேன். நான் காய்கறி சேர்த்து நீங்களாம் இறால் குழம்பு எப்படி செய்வீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அதே போல் இன்றைக்கி நான் இறால் குழம்பு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.